மாதா தொலைக்காட்சியின் இணையதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 37. விழிப்பாய் இருங்கள்ன்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய இறையரசு சபையில இருக்கக்கூடிய குருமடத்தில் படிக்கக்கூடிய அருட்சகோதரர்கள் ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ராகேஷ் வர்மா பிரதர் ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறீங்க பிரதர். சொல்லுங்க. விழிப்பாய் இருங்கள். சூப்பர் பிரதர். விழிப்பாய் இருங்கள் இந்த ஜீசஸ் பஞ்சில் அப்படியே ஒரே வேர்டா இன்றைக்கு சிறப்பா இருக்கு. அது சொல்லும் போது என்ன தோணுது உங்களுக்கு? இந்த இறைவார்த்தையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து நாம் எது சரி எது தவறு அதிலிருந்து விழிப்பாய் இருந்து அதன் மூலமாக நாம் எப்படி கடவுளை சென்றடைய வேண்டும் என்று நாம் விழிப்பாயிருந்து செயல்பட வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தையிலிருந்து நாம் அதை அறிந்து செயல்பட முயற்சிக்க வேண்டும். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. சிறப்பா சொன்னீங்க. தேங்க்யூ, நன்றி. சிறப்பா இன்றைக்கான இறைவார்த்தை ஸ்டாலின் பிரதர் சொல்ல போறாரு. சொல்லுங்க பிரதர். விழிப்பாயிருங்கள். சூப்பர் பிரதர், பயங்கரம். விழிப்பாயிருங்கள் அப்படின்னு நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு இறைவார்த்தையில இருந்து? இந்த இறைவார்த்தையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிந்தனை, சொல், செயல் இதுல இருந்து நம்ம விழிப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம இறைவார்த்தையை நல்லா கடைபிடிப்போம், மக்கள் இடத்துல நல்ல இறைவார்த்தையை போதிப்போம், நல்ல செயல்படுவோம், நல்ல சிந்திப்போம். சூப்பர், பயங்கரமா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விமல் ஆனந்த் பிரதர் இணையதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாரு. சொல்லுங்க பிரதர். விழிப்பாயிருங்கள். சூப்பர். அப்படியே கேமரா ரோல் ஆக்ஷன்ன்ற மாதிரி அழகா சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க பிரதர். விழிப்பாய் இருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்றாரு எல்லாரும் விழிப்பா இருங்க அப்படின்னு. நீங்க என்ன சொல்லலாம்னு தோணுது உங்களுக்கு? விழிப்பாயிருங்கள் அப்படின்றது நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நாம் பார்க்கின்ற பார்வையிலும் நாம் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். சூப்பர், பயங்கரம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிரதர் இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாரு. சொல்லுங்க பிரதர். விழிப்பாயிருங்கள் என்ற ஓசையின் மூலம் நாம் இறைவனுடைய குரலுக்கு விழிப்பாயிருந்து இறைவார்த்தையை கடைபிடிப்போம். விழிப்பாயிருங்கள். வாவ், சூப்பர் பிரதர், பயங்கரமா சொல்லியிருக்கிறீங்க. தட்டி எழுப்பியிருக்கிறாரு எல்லாரையும். தேங்க்யூ. விஜய் பிரதர் ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாரு. சொல்லுங்க பிரதர். விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருங்கள் பிரதர், வேற லெவல். ஸோ என்ன சொல்லணும்னு தோணுது பிரதர் இந்த இறைவார்த்தையின் மூலமாக? ஒரு சிந்தனையாக என்ன சொல்லணும் தோணுது? சிந்தனையாக சொல்ல விழிப்பா இருக்குன்னா சமூக ஊடகத்துல தொலைபேசிக்கு தேவையில்லாம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள். அதை தவிர்த்துட்டு நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னா விழிப்பா இருந்து எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தினா நம்ம இறைவனை அடைய முடியும்னு சொல்றாங்க. விழிப்பா இருங்கள். தேங்க்யூ. அருமையான கருத்து சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.